நான் நெறைய மேடைகள் வந்து என்னைய வந்து சினிமா விழாக்களுக்கு வந்து கூப்பிட்றாங்க. தயவுசெய்து கூப்பிடாதீங்க. கூப்பிட்டீங்கன்னா ஒரு ரூ. 5,00,000 குடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு விழாவுக்கு ஒரு ரூ. 5,00,000 குடுத்தீங்கன்னா பேங்க்ல போடலாம். மகளுக்கு படிக்க வைக்கலாம் இன்னும் கொஞ்சம். மாஸ்டர்ஸ் படிக்க வைக்கலாம். இந்த விழா மூலம் நான் சொல்லிக்கிறேன் ஆக்சுவலா. ஒரு நாளைக்கு 5 கால் வருது. அதாவது அடுத்த மாசத்துக்கு அடுத்த மாசம் ரிலீஸ் ஆக போற ஃபங்ஷன், ஆடியோ ஃபங்ஷன், பட விழா, அப்புறம் அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ இந்த விழா மூலியமா நான் சொல்லியிருந்தேன். தயவுசெய்து கூப்பிடாதீங்க. நிறைய வேலை இருக்குது எனக்கு. நிறைய கதைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். படிக்கிறேன் நிறைய. இப்போ தான் படிக்க டைம் கிடச்சிருக்கு. எப்பொழுதுமே ராம், நான் ராம் பற்றி பேசும்போதும் யோசிக்கும் போதும், ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 2 நாளைக்கு ஒரு ராம் பேச்சு வந்துடும். ஏன்னா எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் சேர்ந்துருக்கான். அவன் ஆக்சுவலாக ராம்கிட்ட சேர வேண்டியப்போ என்கிட்ட சேர்ந்துட்டான் போல. ஆக்சுவலாக எந்தளவு நேசிப்பான் அப்படின்னா, நான் வந்து ஒரு 10% என்னை நேசிப்பான், 90% ராம் நேசிப்பான். அவன் ஒரு நாள் சண்டை போட்டு போயிட்டான். சண்டை போட்டு போனோடனே, ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்லா படிக்கிற பையன், ரொம்ப சின்சியரான பையன், உண்மையின் அப்படியே சொல்லாமல் ஒரு ஒரு எம்பாடிமெண்ட் ஆஃப் ட்ரூத் அவன். அப்போ நைட்டு ஒரு 12 மணிக்கு அவன் வந்து நான் மெசேஜ் போட்டேன் அவனுக்கு. டேய், நீ இன்டர்வியூவில் உனக்கு பிடிச்ச டேரக்டர் வந்து ராம்னு சொன்னடா. இப்போ நீ சண்டை போட்டு போயிட்ட. நாளைக்கு காலையில் நான் ராம்கிட்ட சொல்கிறேன், ராம்கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கிட்டா அப்படின்னா. நான் ஒரு மெசேஜ் போட்டேன். ஒரு மணி நேரம் கழிச்சு எனக்கு மெசேஜ் போட்டான். சார், நான் உங்களை விட்டுட்டு நான் போயிட்டேன். நீங்கள் ராம்கிட்ட சேர்த்து விடணும்னு சொல்லி ஏன் சார் சொன்னீங்க? என்னை வந்து அப்படியே நிராகரிச்சிடும்ல, உங்களுக்கு கோவம் வரலையா அப்படின்னு கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், பிகாஸ் ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு. அவன் அந்த எண்ணில் அழுதுட்டு மறுநாள் காலைல வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டான்.